never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play. Hello investors, welcome to Investor Mind Voice. What are we learning today? Today 22 September market updates பார்த்துருவோம். First one market trend அதுக்கான ரீசன் பார்த்துருவோம். Second one வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட். Third one மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் பார்த்துருவோம். Fourth one பார்த்தோன்னா IPO மெயின் போர்டு அண்ட் SME IPO அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் ஸ்டாக் ஃபிஃப்த் ஆஃப் த டே ஒரு சில ப்ரோக்கர்ஸ் பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன ஸ்டாக்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சிக்ஸ்த் ஒன் டெய்லி ஒன் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து நெட்வொர்க் டெக்னாலஜி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபைனலாக பார்த்தோன்னா நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி 23 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனே அமெரிக்காவுடைய H1B விசாவோட இஷ்யூ தான். அது நியூ அப்ளையருக்கு பார்த்தோன்னா ஒரு $1 லட்சம் மேலே ஃபீஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக ஐடி செக்டார் எல்லாமே ஒரு செல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கம்பெனியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரெண்டு பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் சென்மெண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் US எல்லா இடத்துலையும் மார்க்கெட்லையும் அஃபெக்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து ஓவர் வேலிடிட்டி எல்லா இடத்தையுமே தொடர்ந்து இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பார்த்தோன்னா நம்ம குளோபல் நாட்டமே சொல்லக்கூடிய நம்ம ட்ரம்ப் பாகவதர் தான். இவர் வாயை வச்சுன்னு சொல்லாமல் சும்மா இல்லாமல் ஊதி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாத்தையும் ஒரு கீழே வர வச்சுட்டாப்புல. டுடே நிஃப்டி 50 ஒரு 124 பாயிண்ட் நெகட்டிவ் 25,222 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே சென்செக்ஸ் வந்து 466 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ஒரு 82,188 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே நிஃப்டி பேங்க்கு ஒரு 174 பாயிண்ட் நெகட்டிவ் 55,296 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். அமெரிக்கன் மார்க்கெட்டான டவ் S&P 500 நாஸ்டாக் மூணுமே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அது நாஸ்டாக் பார்த்தோன்னா ஒரு 0.72% மேலே ஒரு பாசிட்டிவ். அடுத்து ஜப்பான் மார்க்கெட்டும் பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக 1% மேலே பாசிட்டிவ். ஹேங்செங் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஒரு 0.76% நெகட்டிவ். ஷாங்காய் காம்போசிட் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஒரு 8 பாயிண்ட் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. US டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு $97 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து 96 இருந்துச்சு, இன்றைக்கி ஸ்லைட்லி கொஞ்சம் மேலே ஏறியும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து US அகைன்ஸ்டாக $88 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு சில்வர் காப்பர் மூணுமே ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கோல்டு வந்து ஒரு 2.51% மேலே நீங்கள் சூப்பராக மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கூடாயில் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ். நேச்சுரல் கேஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ். டுடே சென்னையோடைய கோல்டு சில்வர் பிளாட்டினத்தோட ரேட் பார்த்துருவோம். சென்னையில் பார்த்தா 24 கிராம் 1 கிராம் பார்த்தோன்னா 10,870 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கிராம் வந்து 10,360. 1 கிராம் சில்வர் 143 இருக்குது. பிளாட்டினம் வந்து 1 கிராம் வந்து 3,976 இருக்குது. நேற்றை விட எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சியில் டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். கிரிப்டோ கரன்சி இன்றைக்கி பார்த்தோன்னா 1,12,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வாரம் பார்த்தோன்னா 1,17,000 வரைக்கும் மேலே போச்சு. இப்போ ஒரு $5,000 பார்த்தோன்னா ஒரு 2 நாள் கீழே குறைஞ்சிருக்கு. எத்திரியும் பார்த்தோன்னா $4,172 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USD $1 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. XRP $2.81 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. BNB பார்த்தோன்னா $1,022 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் பற்றி டீலாக பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிஸில் 14 இண்டிசஸ் இருக்குது. அந்த 14 இண்டிஸில் ஒரே ஒரு இண்டிசஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ். செக்டர் இண்டிஸை பொறுத்தவரையும் 14 இண்டிஸில் 5 இண்டிசஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். மீது 9 இண்டிசஸ் பார்த்தோன்னா நெகட்டிவ் ட்ரேட் ஆகிருக்கு. அந்த 5 இண்டிசஸ் பார்த்தோன்னா நிஃப்டி கமோடிட்டி, CBSE, எனர்ஜி, மீடியா அண்ட் மெட்டல், இந்த 5 இண்டிசஸ் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ். மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான். அந்த இறங்கின 9 இண்டிசஸில் ரொம்ப பெரிய அடி வாங்கினது பார்த்தோன்னா நிஃப்டி ஐடி மட்டும்தான் 2.9%. அதாவது நியரஸ்ட்டாக ஒரு 3% கிட்ட செக்டாரே வந்து டவுன் ஆகிருக்கு. இந்த ஐடி செக்டாரில் அதிகமாக அடிவான கம்பெனிஸ் பார்த்தோன்னா எம்ஃபசிஸ் பார்த்தோன்னா ஒரு 4.72% மேலே குறைஞ்சிருக்கு. அடுத்து LTMindtree 4.53 மேலே, Coforge 4.34 மேலே, Persistent Systems, டெக் மகேந்திரா, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL மட்டும்தான் ஒரு 1.87%. இந்த எல்லா கம்பெனியுமே இன்றைக்கி வந்து ஒரு பெருத்து அடி வாங்கியிருக்கு. இதுக்கான ஒரே காரணம் ட்ரம்ப்போடைய வாய் மட்டும்தான் காரணம். அடுத்த நாள் எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு IPO அண்ட் SME IPO. மெயின் போர்டு IPOவில் ஒரு 4 IPO ஓப்பனில் இருக்குது. இந்த 4 IPOவில் பார்த்தோன்னா அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லைட்லி பார்த்தோன்னா GK எனர்ஜிக்கு மட்டும் இருக்குது. இது நாளைக்கு வந்து லாஸ்ட் டேவில் இருக்குது. என்னோட கிரே மார்க் ப்ரீமியம் 13% இருக்குது. ஒரு ஸ்டாக்கு $20 மாதிரி இருக்குது. 6 பேருக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அல்டானா எலக்ட்ரிக்கல் பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக ஒரு 14% மேலே கிரே மார்க் ப்ரீமியம் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பேருக்கு மேலே தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ அடுத்து ஒரு 2 நாள் டைம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 20% கீழே இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கான காரணம் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டவுன்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் அப்ளை பண்ணுறது சரியாக இருக்காது.
பட் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, வெயிட் பண்ணி நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டில் போனால் மேபி 20% மேலே கிரே மார்க்கெட் வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்து எஸ்எம்இ ஐபிஓவில் ஒரு 3 ஐபிஓ இருக்குது. இந்த 3 ஐபிஓமே கிரே மார்க் ப்ரீமியம் எல்லாமே லோவில் தான் இருக்குது, 0ன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து ஐபிஓ செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர் வச்சு இதை செக் பண்ணுங்கள். மேலும் ஐபிஓ சம்மந்தமாக நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுடே ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே. ஒரு 9 ஸ்டாக்குக்கு ப்ரோக்கர்ஸ் வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு 1 by 1 பார்த்துருவோம். சுமித் பகடே பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்த்தோன்னா விஐபி கிளாத்திங், அதனுடைய டார்கெட் பிரைஸ் 43, அதனோட ஸ்டாப் லாஸ் 39 கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா அரே ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல், இது வந்து டார்கெட் பிரைஸாக 83, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 74 கொடுத்துருக்காரு. அடுத்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய டார்கெட் பிரைஸ் 105, அதனோட ஸ்டாப் லாஸ் 94 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ செக்யூரிட்டியில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் சுதீப் சா ஒரு 2 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்த்தோன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல், செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் லாஸ்ட் ஒரு 10 டேஸே பார்த்தோன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஐஎஃப்எல், இந்த செக்யூரிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 பார்த்தோன்னா என்டிபிசியோட பையிங் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 405 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பவர் கிரிட், அதோட டார்கெட் ப்ரைஸாக பார்த்தோன்னா 365 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டாடா பவர், இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 445 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஏசிஎம்இ சோலார், இதுக்கு வந்து 335 கொடுத்துருக்காங்க டார்கெட் ப்ரைஸாக. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த ப்ரோக்கர்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி அவங்க ஓன் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. டெய்லி 1 ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையிலே பார்த்தீங்கன்னா நெட்வெப் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிட்டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி 1999 அந்த கம்பெனி கிரியேட் பண்ணாங்க. இந்த கம்பெனி மெயினாக பார்த்தீங்கன்னா லீடிங் ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் சொல்யூஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை மெயினாக சொல்லணும்னா இந்த கம்பெனி சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ளஸ் ஏஐ இது சம்மந்தமான சர்வீஸ் ப்ளஸ் டெக்னாலஜி தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கம்பெனி என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னா அவங்க செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ப்ரைவேட் கிளவுட் அண்ட் HCS, அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம், ஏஐ சிஸ்டம் அண்ட் என்டர்பிரைஸ் இந்த ஒர்க் ஸ்டேஷனு, சாஃப்ட்வேர் சர்வீஸ் கொடுக்குறாங்க, டேட்டா சென்டர், நெட்வொர்க் சுவிச்சஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் பார்க்கும்போது ஐடி அண்ட் ஐடிஎஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸு, ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச், எஜுகேஷன் அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறையா உடைய ப்ராஜெக்டையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி மேலும் யாராக கூட கொலாபரேஷன் பண்ணி பார்ட்னர்ஷிப் இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற இன்டெல், ஏஎம்டி, சாம்சங், என்விடியா, சீகேட்ஸ் இவங்க கூட எல்லாமே கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இதனுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கே இருக்குன்னா ஃபரிதாபாத், இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கம்பெனி மேலே 200க்கு மேலே சர்வருடைய மாடல் இருக்குது, 50 ஒர்க் ஸ்டேஷன், 15 ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு 18க்கு மேலே ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு லீடிங் ஏஐ கம்பெனி, அதிகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்ல இந்த கம்பெனி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் இல்லாமல் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட்லேயும் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 2026 பார்க்கும்போது அடுத்து ஒரு 4 கண்ட்ரியில் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய க்ரோத்தும் பார்த்தா உண்மையிலேயே சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனலைஸ், இதனுடைய ஃபினான்ஷியல் கீ ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதனுடைய மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 19,000 கோடிக்கு மேலே இருக்குது. இதனுடைய ஸ்டாக் பே 154 இருக்குது. அவருடைய இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது வெறும் 32, இண்டஸ்ட்ரி இப்போ விட அதிகமாக இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து அதிகப்படியாக க்ரோத் வந்து மேலே போகும்போது அதனுடைய PE ரேஷியோ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், EPS அதிகமாக தான் இருக்கும். அவருடைய டிவிடெண்ட் பார்த்தோன்னா பெரிய லெவலில் கொடுக்கல, 0.08% தான் இருக்குது. டெப்த் பார்த்தோன்னா வெறும் 7 கோடி, அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு டெப்த் ஃப்ரீ கம்பெனியே சொல்லலாம். அதோட EPS 22 இருக்குது, OPM பார்த்தோன்னா 14% இருக்குது. இந்த கம்பெனி டெப்ட் வந்து கிடையாது. அட் பிரசன்ட் அந்த கம்பெனி 3522 ஆகிட்டு இருக்கு. இதனுடைய 1 இயர் ஹை பார்த்தோன்னா 3549, லோ பார்த்தோன்னா 1252 இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வந்து ₹2 இருக்குது. இதனுடைய ROI பார்க்கும்போது 23% இயர் ஆன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்க்கும்போது 2 இருக்குது. ஸோ அட் பிரசென்ட் ஒரு ஓவர் வேல்யூன்ற மாதிரி இந்த ரேஷியோ சொன்னாலும் இந்த கம்பெனியோட growth வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் மென்று பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2019 2025 வரைக்கும் இருக்குது. என்னதான் இந்த கம்பெனி 1999 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் 2019 தான் லிஸ்டிங் ஆனாங்க. 2019 இவங்க சேல்ஸ் வந்து 130 கோடியாக இருந்தது. இப்போ 2025 பார்க்கும்போது 1149 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. இது எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2019 123 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா 979 கோடி அதிகரிச்சிருக்கு. அடுத்து இதனோட மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு நெட் ப்ராஃபிட் தான் பார்க்கணும். 2019 வெறும் 3 கோடியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 114 கோடியாக இருக்குது. ஸோ என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. ஸோ எந்த ஒரு குவார்ட்டர்லையும் சரி இயர்லையும் சரி எங்கேயுமே வந்து என்னுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ட்ராப்பே ஆகலை. ஸோ அப்படின்னா பார்க்கும்போது இந்த வேல்யூ உண்மையிலே சூப்பராக இருக்குது. இவங்களோட காம்பவுண்டிங் வேல்யூ பார்த்துருவோம். இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது இவங்க 10 இயர்ஸ் டேட்டா வராது, ஏன்னா 5 இயர்ஸ் டேட்டா இருக்குது. அது 5 இயர்ஸ் பார்க்கும்போது 49%, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 67%, 1 இயர் பார்க்கும்போது 60% கிட்ட இருக்காங்க. இதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்துன்னு பார்க்கும்போது 5 இயர்ஸில் 96%, 3 இயர்ஸில் 72% இருக்குது. இதனுடைய CAGR பார்க்கும்போது 5 இயர்ஸில் வந்து கிடையாது, 3 இயர்ஸ் கிடையாது, 1 இயருக்கு மட்டும் 25% மேலே இருக்குது. இந்த கம்பெனியோட 5 இயர்ஸ் வந்து ROI பார்க்கும்போது 31%, 3 இயர்ஸ்னு பார்க்கும்போது 29%, லாஸ்ட் 1 இயரில் பார்க்க 24% மேலே க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கம்பெனி சூப்பராக க்ரோத் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம்.
அதுதான் அந்த வேல்யூன்னு சொல்லுது. நெட்வொர்க் டெக்னாலஜி கம்பெனியோட பியர் கம்பாரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட பியர் கம்பாரிசன் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது ஒரு 6வது பிளேஸில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் வைஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது L&T டெக்னாலஜி, அஃபில் 3i, டாடா டெக்னாலஜி, இன்வெஸ்டர் நாலேஜ், சாக்லிட்டி, நெட்வொர்க் டெக்னாலஜி அண்ட் கிளைண்ட். இந்த கம்பெனி எல்லாவோட PE கம்பேர் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் டெக்னாலஜியோட PE தான் 154க்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி வந்து அதிகப்படியாக growth வேகமாக போகும்போது அதோட PE அதிகமாக தான் போகும். அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். குவார்டர் வைஸ் பார்க்கும்போது 2023 செப்டம்பர்லேருந்து 2025 ஜூன் வரைக்கும் பார்ப்போம். அவருடைய ப்ரொமோட்ஸ் பார்த்தோன்னா 2023 செப்டம்பரில் 75% இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 71% குறைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது பெரிய மாற்றம், ஆனால் ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்கு. நம்ம FIs பார்க்கும்போது 2023 செப்டம்பரில் 10% இருந்தாங்க. இப்போ வந்து 9% குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போதும் ஸ்லைட்லி வந்து FIs அவங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. DIs பார்க்கும்போது செப்டம்பர் 2023 7% இருந்து இப்போ வந்து 4% இருக்குது. லாஸ்ட் 3 குவார்ட்டர் இவங்களும் வந்து இவங்களோட ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. பப்ளிக் பார்க்கும்போது 2023 செப்டம்பரில் வெறும் 6% இருந்து இப்போ வந்து 17% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது பப்ளிக் அதிகரிச்சுட்டு வராங்க. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ், FIDs எல்லாமே உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. பட் பப்ளிக் மட்டும் அதிகரிச்சிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பொறுத்தவரையும் பப்ளிக் வந்து குறையணும். அந்த ப்ரொமோட்டர்ஸ், FIDsலாம் அதிகப்படும் போது அந்த கம்பெனி நல்ல growth நோக்கி போய் வரும். ஸோ ஷேர் ஹோல்டிங்ஸ் அந்த பேட்டர்ன்ஸை பொறுத்தவரை இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான சைன் தான் சொல்லுது. ஃபைனலாக நெட்வொர்க் டெக்னாலஜி கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது பிஸ்னஸ் மாடல் ஆகட்டும், இந்த கம்பெனி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஆர்டர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே வந்து தொடர்ந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. இது நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் FIDs ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்லைட்லி குறைஞ்சிட்டு வராங்க. இது மட்டும் தான் நெகட்டிவ். மற்றபடி இந்த கம்பெனி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கொடுக்குது. என்ன பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணுறதுனா ஷார்ட் டைமுக்கு சரி, லாங் டைம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக ஷார்ட் டைமுக்கு, ஏன்னா இந்த கம்பெனியில் அடிக்கடி இப்போ நிறைய நியூஸஸ் வருது, புது ஆர்டர்ஸ்லாம் கிடைக்குது. அதனால் ஒரு ஷார்ட் டைமுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு ஷார்ட் டைம் ஆகும்போது பிகினர்ஸ் கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போர்ட் இல்லைனா ஒரு 2-3 வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு 23 செப்டம்பர் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோன்னா 55,500 இருக்குது. அடுத்து ஃபைனல் சப்போர்ட் பார்க்கும்போது 54,900 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 55,900லையும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 56,000லையும் இருக்குது. ஃபைனலாக அதனோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 56,800 இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்செக்ஸ் நாளைக்கு 23 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 82,200லையும், அடுத்த சப்போர்ட்டு 82,100 இருக்குது. அதனுடைய ஃபைனல் லாஸ்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 81,900 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 81,100லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 83,200 இருக்குது. அது ஒரு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக 83,400 வரலையும் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது. நிஃப்டி 50 டுமாரோ 23 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோன்னா 25,200. அந்த 25,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,150, ஃபைனலாக 25,000 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,450லையும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,500 இருக்குது. அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 25,650 இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் நியூஸை பொறுத்தா இருக்கும். நாளைக்கு இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.